ஹாய். இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நான் வேறு ஒரு வீடியோ தான் இன்னைக்கு போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தேன். கோல்டு லோன் வந்து சீக்கிரம் முடிச்சு நகைய திருப்புறது. அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ போடுறது வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு 2, 3 கமெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் வந்து முதல்ல நம்ம இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை வந்து நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன். அந்த வீடியோ வந்து அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வரும் அந்த வீடியோ. என்ன என்ன கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ஆம்பளைங்கள்லாம் வந்து கோல்டு சேவ் பண்ணுறது வந்து அதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல. அதில் பெருசாக விருப்பமும் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆர்வம் இல்லை. ஸோ எப்படி என்ன ஏது அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கோல்டு சேவ் பண்ணுறதில் விருப்பம் காட்டுறவங்களா? சம்பாதிக்கிற பணத்தை முழுசாக அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்களா? அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இன்னும் ஒரு 2 கமெண்ட் வந்துருந்தது. ஸோ அது சம்மந்தமாகவும் நான் அந்த வீடியோலேயே உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுகிறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் வந்து ஒரு 2 வருஷம் கிட்ட வந்து வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஸோ நான் இன்னும் இந்த சேனலில் நான் சம்பாதிக்கிறேனான்னு கேட்டால் அதெல்லாம் இன்னும் எனக்கு நடக்கலை. சப்ஸ்கிரைப் பண்ணுறனால வந்து உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு அமௌண்ட்டோ இல்லை நீங்கள் காசு கொடுத்து பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனால எனக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அது ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ என்னை நம்பி என் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சி இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை தர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்கணும், என்னை நம்புகிறவங்களுக்காக நானும் தினமும் வீடியோஸ் போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டெல்லாம் வந்து எனக்குள்ளே அதிகமாக தோணும். அதுக்காக தான் நான் கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஏன் ஆண் குழந்தையை விட பெண் குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம அவங்களோட எதிர்காலம், ஃப்யூச்சரு, அவங்களுக்கு சேவிங்ஸு, அவங்களுக்கு கோல்டு அப்படின்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னா இது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து ஆம்பளை குழந்தை அப்படின்னா நம்ம கோல்டு பார்த்து போட தேவையில்லை. அவங்களுக்கு வந்து கோல்டு மேலே பெருசாக பிடிப்பு இருக்காது. ஸோ ஆனால் பெண் குழந்தைன்னா அப்படி இல்லை. சின்னதுலேருந்தே அவங்களுக்கு வந்து எல்லா அவங்களோட நல்ல விஷயங்கள்லையுமே வந்து நம்ம கோல்டு வாங்கி தான் அவங்களுக்கு போட்டு அழகு பார்க்குறோம். ஸோ அது வந்து அப்போ ஆரம்பத்துலேருந்தே வந்து நம்ம அந்த மனநிலையில் நம்மளுமே இருந்து அவங்களையுமே வளர்த்துறதுனால தான் ஆம்பளைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கோல்டு மேலே ஒரு பிடிப்போ ஈர்ப்போ இருக்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா, கோல்டு ஒரு நகையாக அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு பொருளாக அவங்களுக்கு அது மேலே ஒரு பிடிப்பும் இருக்காது. அவங்க போட்டு அழகு பார்க்க முடியாத இருக்கிறனால கூட அப்படி இருக்கலாம். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதோட முக்கியத்துவத்தை புரிய வச்சுட்டா போதும். இப்போது கோல்டு இந்த ரேட்டில் நம்ம வாங்குகிறோம், நாளை பின்ன நமக்கு ஏதாவது கஷ்டம், பண தேவைன்னு வரும்போது உடனே ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அதை அடகு வச்சு அப்போது அதில் வர ப்ராஃபிட்டு அதை சேல் பண்ணும் போதும் சரி, நம்ம வாங்குறப்போ என்ன அமௌண்ட் கொடுத்து வாங்கணும், சேல் பண்ணுறப்போ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரியான அதில் இருக்கிற பெனிஃபிட் எல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் கோல்டு வாங்குறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணலைனாலும் நீங்கள் வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து தடுக்காமல் இருப்பாங்க. என் சுச்சுவேஷன் வந்து அப்படி தான். நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். நானுமே உங்களில் ஒருத்தியாக தான் ஒரு நாள் இருந்தேன். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து என் பிரச்சனைக்காகவும் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, இல்லை எனக்கு ஒரு மரியாதை இல்லை எனக்கு கஷ்டம்னு வரும்போது என் தேவைக்கு என்கிட்ட பணமும் இல்லை, பெருசாக நகையும் இல்லை. அப்படின்றப்போ நான் என் சூழ்நிலைக்காகவும் என்னோடய சுயநலத்துக்காகவும் தான் நமக்கு ஒரு சேவிங்ஸ் வேணும், நம்ம கண்டிப்பாக கோல்டில் தான் வந்து சேவ் பண்ணணும். ஏன்னா அதோட ப்ராஃபிட்டும் மதிப்பும் தான் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அதோட சேவிங்ஸை நம்ம அதிகமாக பண்ணிட்டா நம்மளோட உயர்வு வந்து அதிகரிக்கும். இல்லை நம்மளும் வந்து பொருளாதார ரீதியாக வளர்ந்துருப்போம். யாரையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. நமக்குன்னு ஒரு தைரியம் இருக்கும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அப்படின்ற மாதிரி என் சுயநலத்துக்காக நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆரம்பத்தில் அவங்களோட தாட் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து என்னை சேவிங்ஸ் பண்ண விட மாட்டாங்க. எனக்கு சப்போர்ட்டும் பண்ணலை. சேவிங்ஸ்க்காக எனக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே அவங்க கொடுக்கல. நீ இதை சேர்த்து வச்சு இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து அவங்க பெருசாக அப்போது சப்போர்ட் பண்ணலை. ஆனால் நான் வந்து அவங்கள மட்டுமே எதிர்பார்த்து நம்பி அப்படியே அவங்க சொல்கிறதையே கேட்டு இருந்திருந்தா
கண்டிப்பாக வந்து இப்போ உங்ககிட்ட நான் வீடியோவில் காட்டுற எதையுமே வந்து என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சுயநலம் எனக்குள்ளே இருந்தாலும் என் குழந்தைங்கள வந்து ஃபஸ்ட்டு நான் முன்ன மு அவங்கள வந்து ஃபஸ்ட்டு நான் நிறுத்தினேன். ஸோ அவங்களுக்காக சேவிங்ஸ் அப்படின்றத வந்து எனக்குமே நான் சொல்லிக்கிட்டேன். என்னதான் நான் வந்து என்ன 4 பேர் முன்னாடி நான் கௌரவமாக காட்டிக்க நினச்சாலும் விரும்பினாலுமே அதுக்கு முன்னாடி வந்து என் குழந்தைங்களோட ஃப்யூச்சர், அவங்களோட எதிர்காலம், அவங்களுக்கு தேவை அப்படின்றது தான் வந்து நான் எனக்குள்ளேயுமே ரொம்ப ஆழமாக சொல்லிக்க ஆரம்பித்தேன். அதுதான் உண்மையும் கூட. அதுக்கப்புறமா தான் ஏன்னா இன்னைக்கு காலம் கடந்து வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி யோசித்து பார்த்தேன் அப்படின்னா, நடந்த எதுவுமே என் ஞாபகத்தில் இல்லை. அதை மனசில் வச்சுக்கிட்டும் நான் யார்கிட்டேயும் யார் மேலேயும் கோவமாகவும் இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. யாருமே வந்து நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த சூழ்நிலை வந்து அந்தந்த நேரத்தில் அவங்கள நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் நம்ம கண்ணு முன்னாடி காட்டுது. லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதை ஒரு பாடமாக அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அதிலேருந்து நம்மளால் என்ன கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன நம்ம லைஃப்பில் முக்கியமோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து முன்னேறி போய்க்கிட்டே இருக்கணும். ஸோ அதையே மனசில் வச்சுக்கிட்டு அது நமக்கு நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம மனசுக்கும் நல்லதில்லை, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பாடமாக நினச்சி அதெல்லாம் நடந்தனால தான் இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்ற அந்த பாசிட்டிவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ நான் டாப்பிக்கே மாற்றுறேன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பவும் நம்ம கோல்டுக்குள்ளேயே போகலாம். ஸோ பெருசாக வந்து எனக்கு அப்போ அவங்க சப்போர்ட் பண்ணலை. நானாக தான் எனக்கு நானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு நானே தான் துணையாக நின்றுக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காசு கொடுப்பாங்க. பட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அவசியம் இருக்கும். இந்த 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 இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா, இந்த 1000 ரூபாய்க்கு இந்த கமிட்மெண்ட்டுன்னு சொல்லி நானும் அவங்களும் சேர்ந்து தான் பேசி முடிவு பண்ணி தான் கொடுப்பாங்க. சேவிங்ஸ்க்குன்னு சொல்லி எனக்கு ஒரு 10 ரூபாய் கூட அவங்க கொடுத்தது கிடையாது. பட் அவங்க கொடுக்குற அந்த பணத்தில் எதை எப்படி செலவு பண்ணணும், எதுக்கு எது தேவை, எதை எப்படி மிச்சம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நானாக தான் வந்து என்னோடய மூளையை யூஸ் பண்ணி அதில் அப்பப்போ மிச்சம் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு அப்படி நான் சேவ் பண்ணது தான். முக்கால்வாசி வந்து அவங்களுக்கு தெரியாமல் நான் பண்ணிவிட்டு ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அப்போது பெருசாக அவங்க எதிர்க்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு கோல்டோட அந்த முக்கியத்துவத்தை வந்து அவங்களுக்கு சொல்லி நான் புரிய வச்சாச்சு. நேர்லேயே கூப்பிட்டு போய் நிறையா வாட்டி நான் அவங்களுக்கு காட்டியிருக்கேன். அது சம்மந்தமாக நிறையா பேசி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வாங்கினது வந்து இந்த அமௌண்ட்டில் நான் வாங்கினேன். ஆனால் இப்போ நம்ம இதை மாற்ற வந்திருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போகுதுன்னு பாருங்கள். வாங்கும் போது இருக்கிற அந்த வேஸ்டேஜுக்கு எவ்வளோ போடுறாங்க, ஜிஎஸ்டி எவ்வளோ வருது, ஸோ நம்ம வேஸ்டேஜ் கொடுக்காமல் வாங்கினா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவங்களுமே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு பண தேவை கஷ்டம்னு வரும்போது நான் சேவ் பண்ண கோல்டு வந்து எடுத்து அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அப்போது வந்து கஷ்டம் இல்லாமல் யார்கிட்டேயும் போய் நிற்காம உடனே அதை நம்ம பணமாக மாற்றும் போதும் இல்லை அடகு வச்சு பணமாக வாங்கும் போதும் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் வந்து தப்பாக எதுவும் பண்ணலை, நான் வீண் செலவு எதுவும் பண்ணலை, இன்றைக்கி நம்ம தேவைக்கு தான் நம்ம ஒய்ஃப் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரியும் போது அவங்க வந்து என் மேலே கோவப்படலை, எதிர்ப்பும் காட்டலை. அதே மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்கும் வந்து தடையாக இல்லை. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து ஒரு சீட்டு போடலாம், இல்லை ஒன்று இது பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னா உடனே அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இந்த நிமிஷம் வரைக்குமே இல்லை தான். ஆனால் நான் அவங்க பேச்சை மட்டுமே கேட்டுக்கிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணலாம், அவங்க சரின்னு சொன்னால் செய்யலாம் அப்படின்னே நான் பார்த்துட்டு இருந்திருந்தா என்னால் எதுவுமே வந்து இந்த நிமிஷம் வரைக்குமே பண்ணியிருக்க முடியாது. அப்போது அடுத்து உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். நீங்கள் வேலைக்கு போகலன்னு சொல்கிறீங்க, உங்களுக்குன்னு எந்த வருமானமும் இல்லை, உங்கள் ஹஸ்பண்டை மட்டுமே நம்பி இருந்துட்டு நீங்கள் எப்படி இப்படி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து இது சம்மந்தமாக நிறையா யோசித்து நிறையா பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு வருமானம் இல்லை தான், ஆனால் இருந்தாலும் என் கெப்பாசிட்டி என்ன, என்னால் என்ன முடியும் அப்படின்றத வந்து நான் நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி அவங்கவுங்களோட வருமானம் என்ன, உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்களே வந்து உட்காந்து யோசிங்க. உங்களோட வீட்டுக்கார் எந்த மாதிரி இருக்கிறாங்க, உங்களை நம்பி எவ்வளோ பணம் உங்ககிட்ட தராங்க, அதில் எவ்வளோ வந்து இவங்க இந்த செலவுக்குன்னு சொல்லி கொடுக்கறதில்ல, அதெல்லாம் கரெக்டாக அந்த செலவுக்கு கரெக்டாக போயிடுதா, இல்லை அதில் எதனா மிச்சமாகுதா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் தான் யோசித்து பார்த்து நீங்கள் தான் பிளான் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த வழியில் கண்டிப்பாக சேமிக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக வந்து எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம சேவ் பண்ணதெல்லாம் வந்து நம்ம மட்டுமே வச்சுக்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறது கிடையாது.
நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னாலுமே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கோல்டை தான் எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இதை வச்சு பண்ணிக்கலாம். நம்ம யார்கிட்டயும் போயிட்டு நிற்க தேவையில்ல, யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல அப்படின்னு நம்ம தான் வந்து நம்மளோட ஹஸ்பண்ட்ஸை வந்து நம்ம மற்றவங்க முன்னாடி வந்து தலைகுனிய விடாமல், அவமானப்பட விடாமலும் நம்ம காப்பாற்ற போகிறோம். அதே சமயம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னாலுமே சரி, அதை தான் முதல்ல எடுத்து நம்ம அதுக்கு தானே இந்த சேவிங்ஸே. சொல்லுங்கள், சும்மா 4 பேர் முன்னாடி போட்டு அழகு பார்க்கறதுக்கு மட்டுமா இது? நமக்கு தேவை அப்படின்னா நம்ம யார்கிட்டயும் போய் நிற்காமல் இருக்கிறதுக்கு தான். ஏன்னா இதில் தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிறனால இது நமக்கு போட்டு பார்க்கவும் பிடிக்குது. நம்ம போட்டும் நம்மள அழகுபடுத்திக்கலாம். அதே சமயம் நமக்கு வந்து சேவிங்ஸுக்கும் வந்து உதவியாக இருக்குது. அதனால் வந்து இதோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. எடுத்தவுடனே யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் தெரியாமல் ஒன்று பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை நீங்கள் வாங்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டு போய் வாங்குங்க. நாளை பின்ன அது தேவைன்னு வரும்போது மாற்றும் போதோ இல்லை அடகு வச்சு பணமாக வாங்கும் போதோ கண்டிப்பாக அவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் வந்து புரிய ஆரம்பிக்கும். இன்னும் சில பேர் இருக்காங்க, என்ன அப்படின்னா அவங்களுக்கு கோல்டு மேலே வந்து பெருசாக பிடிப்பு இருக்காது. பட் அதை பற்றின அந்த நாலேஜ் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெருசாக புதுசாக எதையும் வாங்கி கொடுக்கல அப்படின்னாலும் இருக்கிறத வந்து அந்த தேவைக்கு எல்லாத்தையும் வந்து வச்சுடுவாங்க, வச்சு பணமாக ஆக்கிடுவாங்க. பட் அதை வந்து திருப்பி கொடுக்கறதுலையோ இல்லை அதை பொறுப்பாக பார்த்துக்கணும், புதுசாக வாங்க முடியலனாலும் இருக்கிறத அழிக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே இருக்காது. ஸோ உங்களுக்கானவங்க இந்த மாதிரி அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு நீங்கள் எவ்வளோ ஒரு சிரமப்பட்டிருப்பீங்க அதை சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்றது வந்து உங்களை தவிர வேறு யாராலுமே கரெக்டாக சொல்ல முடியாது, கரெக்டாக உணரவும் முடியாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்பாதீங்க. ஏன்னா நாளைக்கு உங்கள் குழந்தைங்க தான் பாவம் ஏமாந்து போயிடுவாங்க. நீங்களுமே சரி ஓகே நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு நேரத்தில் விட்டு போனாலும் யாராவது ஒருத்தவங்க யோசிக்கணும்ல. 1-2 பேரும் சேர்ந்து குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணும். இல்லை ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தாயாக நீங்கள் யோசிச்சே ஆகணும். உங்கள் குழந்தைங்களோட லைஃப்பை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்து பார்த்து முடிவு பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான ஒரு காலமும் நேரமும் வர வரைக்கும் நம்ம தான் வந்து பொறுமையாக நம்மளோட விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவங்க ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது தான். நீங்கள் பண்ணி காமிச்சு அதில் இருக்கிற பெனிஃபிட்டை சொல்லி புரிய வச்சு அவங்கள உங்கள் வழிக்கு கொண்டு வர பாருங்கள். இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் டிரைவர்னு சொல்கிறீங்க, அடிக்கடி எப்படி கோல்டு வாங்குறீங்க அப்படின்ட்டு. நான் நினைக்கிறேன் அவங்க வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டாங்க, இல்லை கண்டினியூவாக பார்க்குறவங்களாம் இருக்க மாட்டாங்க. திடீர்னு வந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து மாதம் கோல்டு வாங்குறதோ இல்லை திடீர்னு போயிட்டு 2 கிராம் கம்பல், 4 கிராமில் ஒரு பெண்டன்ட்டு இல்லை ப்ரேஸ்லெட்டு இல்லை செயின் அப்படின்னு சொல்லி வாங்குறதோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். நீங்கள் வேணால் பொறுமையாக என் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நான் இதை வாங்க போகிறேன், இதுக்கான சேவிங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அது அந்த சேவிங்ஸ் முடிஞ்சு அதை காயினாக சேர்த்து வச்சு தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஆஃபர் டைமில் போட்டு மாற்றிருப்பேன். ஸோ நான் அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா பழைய கோல்டை போட்டு மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கியிருப்பேன். இந்த 2 மெத்தடில் தான் நான் வாங்கியிருப்பேனே தவிர உடனே போயிட்டு வாங்குறது கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக இப்போது நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தங்க மகளுக்கு தங்க சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இப்போ குழந்தைங்களுக்கு உங்களுக்கே தெரியும், ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போது எல்லாருமே வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் ரெடி பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் நாங்களுமே ஒரு கோல்டு லோன் எடுத்து தான் எங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டு சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போதைக்கு நான் போட்டு பார்க்குறது அப்படிலாம் கிடையாது. என் குழந்தைங்களுக்காக அப்படின்றது தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் 2வது எனக்காக நான் போட்டு பார்க்குறது, 4 பேர் முன்னாடி நான் கௌரவமாக போய் நிற்கிறது அப்படின்றதெல்லாம். அதனால் எங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக தான் வந்து கோல்டு லோன் எடுத்து நாங்கள் பணம் கட்டணும். ஸோ இவ்வளோ செலவு பண்ணுறோம். இதில் ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்க முடியாதா? என் பொண்ணோட பிறந்த நாள் அதுவுமா அவளுக்குன்னு ஒரு சின்ன கோல்டு அவள் பர்த்டேக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்குற மாதிரி வாங்கி சேவ் பண்ணி வச்சா அது நாளை பின்ன வந்து அவள் தேவைக்கே யூஸ் ஆகும்ல. அதனால தான் ஒரு 2000 ரூபாய் அன்றைக்கி நாங்கள் என் பொண்ணோட பர்த்டேக்காக செலவு பண்ணோம். அவளுக்கு எடுத்த கேக்கு, அவளுக்கு எடுத்த பர்த்டே ட்ரெஸ்ஸு, அது எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணது தான். ட்ரெஸ்ஸில் பெருசாக நான் எப்போவுமே ஆர்வம் காட்டினது கிடையாது. ஏன்னா பசங்க வந்து இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே டக்குன்னு வளர்ந்துருவாங்க. என்றைக்குமே சரி என் பையனுக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி 500 ரூபாய் முழுசாக இருக்கிற மாதிரி கூட ஒரு துணிமணி நான் எடுத்தது கிடையாது. ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் போடுவாங்க, அந்த ஒரு நாளைக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் எடுத்து அவங்க போடுவாங்களான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான்.
ரொம்ப ரேர் தான். நாங்கள் அடிக்கடி வெளியில் போகிற ஆளுங்களும் கிடையாது. ஃபங்க்ஷன் எப்போ பார்த்தாலும் போயிட்டு வரவங்களும் கிடையாது. அதனால் எதுக்கு ட்ரெஸ்ஸில் போய் அவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம செலவு பண்ணிக்கிட்டு, நாங்கள் எடுத்தது இல்லை. எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கா, பெஸ்ட்டாக இருக்கான்னு ரொம்ப தேடி பார்த்து ஃபைனலாக வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும், அதே சமயம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் பாப்பா ட்ரெஸ் வந்து ஒரு 260 ரூபா கிட்ட தான் இருந்தது. அவளுக்கு கேக் ஒரு 300 ரூபா. அந்த காயின் அவளுக்கு வாங்கின அந்த சில்வர் ஸ்டெட்டு ஒரு 1200, ஸ்டெட்டு ஒரு 300. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கோல்டு லோன் எடுத்த அமௌண்ட்டில் மிச்சம் பண்ணி தான் வந்து அந்த கோல்டு காயினும் ஸ்டெட்டுமே அவளுக்கு வாங்கணும். அதுவும் அவள் பர்த்டேவாக இருந்தனால வாங்கணும். இல்லை அப்படின்னா அது கூட டவுட்டு தான், பண்ணியிருக்க மாட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பொம்பளை குழந்தைங்க இருக்காங்க, இது வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணலை, இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. முடிஞ்சு போனதை விட்டுருங்க. எதுவுமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணணும்னு நினச்சி பண்ணுங்கள். சேவிங்ஸை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம குழந்தைங்க வந்து நாளைக்கு மொட்டையாக நிற்கிறதுக்கு காதில் கம்பல், கழுத்தில் ஒரு செயின், கையில் ஒரு சின்ன ரிங்கு, அந்த மாதிரி சும்மா பார்க்க பார்வையாக நம்ம குழந்தைங்க இருக்கிற மாதிரியாவது நம்ம பார்த்துக்கலாம்ல. எல்லாராலையுமே அது முடியும். கண்டிப்பாக பண்ணுங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஹாப்பி சேவிங்ஸாக அமையும். நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேன். நீங்கள் மனசு வைக்கிற வரைக்கும் எதுவும் சாத்தியம் கிடையாது. எல்லாராலையுமே முடியும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் ஃபைனலாக சொல்லிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுற வாங்குகிற விஷயங்களெல்லாம் எதுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இது யூஸ் ஆகாதா, பார்க்கும்போது உங்களுக்குமே உங்களால் சேர்த்து வைக்க முடியுமான்னு தோணாதா, இல்லை தோணுனா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான். உங்களால் எப்படி முடியுது அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கிறத நிறுத்திட்டு, நம்மளால் எப்படி முடியும், அவங்க பண்ணுறாங்க நம்மளும் பண்ணி பார்த்தா என்ன, நம்மளால் பண்ண முடியுமா, மற்றவங்கள பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. உங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் என் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ப்ளீஸ் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.